தன்னோட அண்ணன் செஞ்ச ஆக்சிடெண்ட்டை தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு நம்ம சிரஞ்சீவி. அதனால் சிரஞ்சீவி பார்த்தோன்னே செம்மையாக டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாங்க, என்னோட அண்ணனை இப்படி பண்ணிட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு அறையிறாங்க நம்ம விஜயசாந்தி. அதை பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம சிரஞ்சீவி அதிர்ச்சி அடைகிறாரு. எங்கள் வாழ்க்கையே போயிடுச்சுடா, என் அண்ணனை இப்படி பண்ணிட்டியே, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையை திட்டுறாங்க. அங்கே இருக்கிற டிரைவர்ஸ் எல்லாம் அவர் அடிக்கிறதுக்காக வராங்க. போலீஸ் அவங்கள தடுக்கிறாங்க. அடுத்து இவனை உள்ளே தள்ளுங்க, இதுக்கப்புறம் இவன் எனக்கு பிள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு போயிடுறாரு. சிரஞ்சீவி லாக்கப்பில் தள்ளி விடுறாங்க. அடுத்து சிரஞ்சீவி அப்படியே இருக்காரு. இங்கே சிரஞ்சீவி ஒரு அண்ணன் மனசு கஷ்டப்பட்டு பயங்கரமாக அழறாரு. அவங்க அத்தை கிட்ட நான் செஞ்ச தப்பால் அவன் என் தம்பி மாட்டிக்கிட்டானே, நான் எதுக்கு இருக்கேனே தெரில, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. நான் இப்போயே போய் எல்லா உண்மையும் சொல்லி நான் உள்ளே போகிறேன், என் தம்பி படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல, நீ அப்படி உள்ளே போயிட்டேன்னா உன் அப்பா சும்மா விட்டுருவாரா, என் அண்ணன் ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக பண்ணுவார், அது மட்டும் கிடையாது உன்னை மன்னிக்கவே மாட்டார், ஏற்கனவே ஒரு பிள்ளையை வெறுக்கிறாரு, இன்னொரு பிள்ளையை வெறுக்கணுமாடா, ஏன்டா இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க அத்தை என்னால் முடியல அத்தை, என் தம்பி படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல, நான் பண்ண வேலைக்கு அவன் ஏன் கஷ்டப்படணும், அதனால என்னால் முடியல அப்படின்றாங்க. அப்பா ஏற்கனவே தம்பி இந்த அப்பாவுக்கும் உள்ள தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இப்போ இன்னும் அதிகமாகிடும், அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேரவே முடியாது, என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை, அதனால தான் அவன் என்கிட்ட சத்தியம் கேட்கலன்னா நான் இப்படி பண்ணியிருக்கவே மாட்டேன், நான் அமைதியாக இருந்திருக்கவே மாட்டேன், அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல, அதை நிறைவேற்றி தான் ஆகணும், கேட்குறேன்டா கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அவங்க அத்தை இங்கே சிரஞ்சீவி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் நான் கேள்விப்பட்டேன், என் ஏதாவது உதவி செஞ்சே ஆகணும், என் பணம் எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்குது, எப்படியாவது அவங்க குடும்பத்துக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம விஜயசாந்தியோட வீட்டில் எல்லாரும் அவங்க அண்ணனை பயங்கரமாக வச்சுட்டு அழறாங்க. அவருக்கு தேவையான ஃபார்மாலிட்டிஸ் அந்த சாங்கியம் சம்பிரதாயம் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே சரி அவரை எடுத்துகிட்டு வண்டிக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த பணத்தை நம்ம சிரஞ்சீவியோட ஆள் கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டேம்மா, எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு அவங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதனால் அவங்களும் அமைதியாகிடுறாங்க. அடுத்து அவங்க அண்ணனுக்கு ஃபைனான்ஸ் கொடுத்த ஒருத்தர் தேடி வராரு. இந்த மாதிரி உங்கள் அண்ணனை நான் இதை எடுக்கணும்னா நீங்கள் எடுக்கணும்னா கண்டிப்பாக எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கணும், அப்படி கொடுக்கலன்னா நான் விட மாட்டேன் அப்படின்றாரு. அப்போ விஜயசாந்தி அவரோட காலில் விழுந்து சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு நான் பொறுப்பு, தயவு செய்து எங்கள் அண்ணனை எடுக்க விடுங்க, எங்கள் அண்ணனை நிம்மதியாக இந்த உலகத்தை விட்டு போக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. சரி சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டு போகிறாங்க. அடுத்து அவங்க அண்ணனுக்கு சமதாயம் எல்லாம் பண்ணும்போது பையனுங்க வேணுமேம்மா இவங்களை பண்ணுறதுக்குன்னு, எங்கள் அண்ணனுக்கு 3 தங்கச்சிங்க தான், வேறு பசங்களால யாரும் கிடையாது, யாரையும் நாங்கள் செய்ய விட மாட்டேன், எதுவாக இருந்தாலும் நாங்களே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயசாந்தி அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே செய்கிறாங்க. அவங்க அண்ணனுக்கு தேவையானது எல்லாமே பார்த்து செய்கிறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே வராரு நம்ம சிரஞ்சீவியோட அப்பா நிற்கிறாரு. அவரை பார்த்தோன்னே அவங்க அம்மா விஜயசாந்தியோட அம்மா அவங்க அக்கா எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. எங்கள் அண்ணனை இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ மாலை போடுறீங்களா, மரியாதை இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தங்கச்சி சொல்கிறாங்க, இன்னொரு தங்கச்சி. அப்போ விஜயசாந்தி அப்படியே பார்த்து நிற்கிறாங்க. அடுத்து அவங்க அம்மாவும் என் பிள்ளை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சவங்க, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, உங்கள் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நாசமாக போகும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அம்மா நிறுத்துங்கம்மா ப்ளீஸ்மா, அப்படிலாம் பேசாதீங்கம்மா, அவர் ரொம்ப நல்லவருமா, அவரோட பெத்த பிள்ளையே தப்பு செஞ்சான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு விட்டாருமா, அப்படிப்பட்டவரை நம்ம பேசுறது தப்புமா, நீங்கள் மாலை போடுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி அவரும் மாலை போட்டுட்டு மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து போகிறாரு. அடுத்து எல்லா ஃபார்மாலிட்டிஸுமே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க அண்ணனுக்கு தேவையானது எல்லாமே நம்ம விஜயசாந்தியே செய்கிறாங்க. அடுத்து அவங்க அண்ணனை அந்த இறுதி சடங்கு செய்யும்போது விஜயசாந்தியோட குடும்பமே பயங்கரமாக அழுவுது. அவங்க அண்ணனோட நினைவுகள், அவங்க அண்ணன் அவங்கக்கிட்ட பழகிற நினைவுகள், அதுக்கப்புறம் அவங்களுக்காக பார்த்து எல்லா விஷயமும் செஞ்சது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து எல்லாருமே கதறி அழறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல, அதெல்லாம் ஃபுல்லாகவே நினச்சி பார்க்குறாங்க. நீ கவலைப்படாதுண்ணே, இதுக்கப்புறம் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு விஜயசாந்தி அவங்க அண்ணனோட அந்த இறுதி சடங்குகளை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு தங்கச்சி அண்ணன் உன்னை இந்த நிலைமைக்கு ஆக்கினவங்கள நான் விடவே மாட்டேனே, அவங்க குடும்பமே கதிரை அழற மாதிரி நான் செய்வேன், நான் விட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கதிரை அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு தங்கச்சியும் அழுதுட்டு இருக்காங்க. எல்லாருமே குடும்பமே இங்கே அவங்க அண்ணனோட இறுதி சடங்குல பயங்கரமாக அழுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருக்காரு அவங்க அண்ணன். அப்போ அப்பா ப்ளீஸ்ப்பா, தம்பி எப்படியாவது வெளியே எடுக்கணும்ப்பா, தயவு செய்து உதவி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாருங்க. பார், அவனை பற்றி யாராவது வீட்டில் ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் நல்ல விடாமல் இருக்க மாட்டேன், அப்போ தான் அவங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு போகிறாரு. சிரஞ்சீவியோட அப்பா இங்கே அவங்க அண்ணன் அழுறாரு. இப்படி பாருங்க அத்தை, எப்படி பண்ணுறாரு, எப்படியாவது தம்பி வெளியே எடுக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணும் அத்தை, நான் இப்போவே போய் வைக்கல பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு.